வணக்கம். விதியை மாற்றும் விநாயகர் வழிபாடு இதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது கோல் ஊன்றிய விநாயகர் அல்லது எழுதுகோல் வைத்திருக்கும் விநாயகர், இவரைத்தான் நம்ம இதுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த விநாயகருக்கு சுத்தமான கடலையால் செய்யப்பட்ட எண்ணெய், கடலை எண்ணெயில் வாசனை திரவியங்கள் கலந்து தொடர்ந்து 24 நாட்கள் தொடர்ந்து தீபங்கள் ஏற்றி வந்தால் விதியை மாற்றக்கூடிய சக்தி எழுதும் விநாயகருக்கு நிச்சயமாக உண்டு. அடுத்தது, நம்மகிட்ட எழுதுகிற விநாயகர் இல்லை, கோல் ஊன்றிய விநாயகர் இல்லை. அப்போ விநாயகருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, வளர்பிறை புதன்கிழமை, அடுத்தது வளர்பிறை வெள்ளிக்கிழமை வரும் நாள், அதுக்கு அடுத்தது பௌர்ணமி, இந்த 3 நாட்களிலும் உங்கள் வீட்டின் அருகில் உள்ள விநாயகருக்கு, எந்த விநாயகராக இருந்தாலும் தவறு கிடையாது, அந்த விநாயகருக்கு முதல்ல அருகம்புல், அடுத்தது எருக்கம்பூ வைக்கணும். இதை வச்சுட்டு நெய் தீபங்கள் ஏற்றி, அப்போ விநாயகரை நீங்கள் சுற்றி வரப்போ மடியில் 2 வாழைப்பழத்தை கட்டிங்க. விநாயகரை சுற்றி வந்து உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள். தொடர்ந்து 12 நாள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்து அந்த வாழைப்பழத்தை பக்கத்தால் ஏதாவது பசுமாடு இருந்தால் நீங்கள் உணவாக கொடுத்துடணும். தொடர்ந்து யார் ஒருவர் இந்த மாதிரி 12 நாளைக்கு நீங்கள் செஞ்சுட்டு வரீங்களோ உங்களுக்கு கேதுவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும். அல்லது கேது திசை நடந்தால் கேதுவினால் உங்களுக்கு எந்தவித கெடுபலனும் ஏற்படாது. அப்போ கேதுவிற்கு பலவித பரிகாரங்கள் இருந்தாலும் விதியை மாற்றக்கூடிய சக்தி விநாயகர் பெருமானுக்கு உண்டு. அப்போ தொடர்ந்து புதன், வெள்ளி, பௌர்ணமி, இந்த 3 நாட்களையும் தீபம் ஏற்றலாம். அதே மாதிரி எழுதும் விநாயகராக இருந்தால் அவருக்கும் தீபம் ஏற்றலாம். 2 கடவுள்களுக்கும் விதியை மாற்றக்கூடிய தன்மை என்பது நிச்சயமாக உண்டு. அடுத்தது, வேம்பு அரசு மரத்தடியில் உள்ள விநாயகருக்கு, வேம்பு அரசு மரத்தடியில் உள்ள விநாயகருக்கு வேப்பெண்ணையும் நெய்யும் கலந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை வரும் நாட்களில், ஞாயிற்றுக்கிழமை வர நாளில் 2 தீபங்கள் ஏற்றி வேப்பெண்ணையும் நெய்யும் கலந்து விநாயகருக்கு 2 தீபங்கள் ஏற்றி ஒரே ஒரு முறை நீங்கள் சுற்றி வந்து, அப்போ முடிஞ்சால் செம்பருத்தி பூ வைக்கலாம். விநாயகர் உகந்த பூவில் செம்பருத்தி பூ ஒன்று. அப்போ விநாயகர் செம்பருத்தி பூ வச்சு விநாயகரை ஒரே முறை நீங்கள் சுற்றி வந்து விநாயகரை வழிபட்டால் விதியை மாற்றக்கூடிய தன்மை விநாயகருக்கு உண்டு. தொடர்ந்து செஞ்சு வாங்க. அனைவரும் வெற்றி பெறுங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.